வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனைத்து பெற்றோர்களுக்குமே தனக்கு பிறக்கப்போகும் குழந்தையானது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரிந்து கொள்ள ஆசை அதிகமாக இருக்கும். ஆனால் நமது நாட்டில் அதை தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி தெரிந்து கொள்வதை நமது இந்திய சட்டம் தடை செய்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அக்காலத்தில் பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்று வந்ததுதான். அது மட்டுமின்றி இன்றைய காலத்திலும் இன்னும் சில கிராமப்புறங்களில் இந்த கொடிய செயலை செய்து வருகின்றனர். இதனால் ஸ்கேன் செய்து வயிற்றில் வளரும் குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ள முடியாதே தவிர, நமது முன்னோர்கள் ஒரு சில அறிகுறிகளை கொண்டு வயிற்றில் வளரும் குழந்தை என்னவென்று கண்டுபிடித்து வந்தனர். மேலும் அந்த அறிகுறிகளின்படி பலருக்கும் சரியான குழந்தை பிறந்துள்ளது. இதற்கு எந்த விதமான சரியான நிரூபணமும் இல்லாவிட்டாலும் அந்த அறிகுறிகளை கொண்டு தெரிந்து கொண்டு சந்தோஷப்படலாம். சரி, இப்போ இந்த வீடியோவில் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பெண்ணின் மாதவிடாய் முடிந்த பின் ஒற்றைப்படை நாளில் உடலுறவில் ஈடுபட்டால் பெண் குழந்தை பிறக்கும். அதுவே இரட்டைப்படை நாளில் உடலுறவில் ஈடுபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும். கர்ப்பிணிகளின் வலது பக்க மார்பகம் பருத்து காணப்பட்டாலோ அல்லது மார்பகத்திலிருந்து வெளிவரும் பால் சற்று கலங்களாக இருந்தாலோ ஆண் குழந்தை என்று அர்த்தம். கர்ப்பிணிகளின் சிறுநீர் சற்று வெளிர் அல்லது அடர் மஞ்சளாக வெளியேறும். அது மட்டுமின்றி குழந்தை வயிற்றில் வலது பக்கத்தில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். மேலும் உட்காரும் போதும் எழும்போதும் வலது கையை ஊன்றி எழக்கூடும். இப்படி இருந்தால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை. கர்ப்ப காலத்தில் மார்பக பாலை ஒரு துளி எடுத்து தண்ணீரில் விடும்போது பாலானது மிதந்தால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்று அர்த்தம். கர்ப்பிணிகளின் இடது மார்பகம் பருத்து காணப்படுவதுடன் அதிக சோர்வுடனும் அதிக பசி எடுப்பதுடன் தின்பண்டங்கள் மீது அதிக ஆசை ஏற்பட்டால் அது வயிற்றில் பெண் குழந்தை இருப்பதற்கான அறிகுறியாகும். அது மட்டுமின்றி கர்ப்பிணிகள் இடது பக்கமாக கையை ஊன்றி எழுந்தால் அதுவும் பெண் குழந்தைக்கான முக்கியமான அறிகுறியாகும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.